இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீ லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஆள், ஒரு லெட்டருக்காக ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகுற? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் மச்சி. நீயா? நிலாவா? கூடவே இருந்தேனடா, சொல்லவே இல்லை பாத்தியா? எப்படி சொல்கிறது மச்சி, அவளுக்கு எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சரியில்லாமல் இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி சரியில்லாமல் இருந்துச்சு. அப்பா அம்மாவோட டிவோர்ஸ், மேரேஜ் மேலே இருந்த வெறுப்பு, இதெல்லாம் தான் மச்சான் என்னை கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தோம், ஃபர்தராக டெவலப் பண்ண முடியல. எங்கள் அப்பா அம்மா மாதிரி என் லைஃப் இப்படி மாறினு ரொம்ப பயந்து உடஞ்சிட்டேன் மச்சி. இதனால தான் மச்சி லவ்னாலே தூரமாக இருக்கேன். அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தோம், என் மேலே தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தோம், நான் அதை காட்டிக்கவே இல்லை மச்சி. ஏன்டா இந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ரவி நீ இல்லைன்னா என்னடா பண்ணுவ? சிம்பிளாக ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணிட்டு வந்துடுவோம் மச்சி. பட் அந்த ரவி நானாக இருந்தா என்னை லவ் பண்ண ஒரு சோல் மச்சி எனக்கு கிடைக்கும்ல. என்னவோடா, உனக்கு ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்குதுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். நடக்கும், நம்புவோம். வாங்க ரவி, வெல்கம். உள்ள வாங்க, உட்காருங்க. நிலாட்ட பேசுனேன், இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. நர்வஸாக இருக்கீங்களோ? ஆமாம், லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறேன். நர்வஸாக இருக்காதா பின்ன? அவர் என் ஃப்ரெண்டு வருண். ஹாய் ப்ரோ. ஓ, நீங்கள் தான் ஆமாம், நான் தான். சொல்லுமா. வீட்டில் தான் இருக்கிறேன். இந்த வந்துட்டாங்க, ஒரே நிமிஷம். எங்கே இருக்கு இப்போ? சரி, நீ வண்டியை போட்டு உள்ள வா. இங்கே தான் இருக்காப்புல, ரவி இங்கே தான் இருக்காப்புல. இல்லை வந்துட்டா. என்னாச்சுமா? உள்ள வா. அண்ணா கொஞ்சம் தனியாக பேசணும். உனக்காக தானே தெரியும் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. இல்லைண்ணா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், அதான் நீ கொஞ்சம். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? ஒரு 2 நிமிஷம்ண்ணா. சரி, ஓகே, ப்ளீஸ். சரி மார், பாரு. நீங்கள்? நான் வருண், ரவியோட ஃப்ரெண்டு. நான் தான் அவனை கூப்பிட்டு வந்தேன். ப்ளீஸ் கிவ் us a minute. ரவி, why are you doing this? இல்லை, இந்த லெட்டர் நீங்கள் நீ என்ன போஸ்ட்மேனா? இதெல்லாம் வேணாம் தானே ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, எனக்கு புரியல. என்ன ப்ரோ, உங்ககிட்டயாச்சும் ஏதாவது சொன்னாங்களா? உங்கள் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னா அதான் வெளியே வந்து நிற்கிறேன். பார்ப்போம். இந்த லெட்டர் இருக்கிற ரவி நீ தான். போதுமா? இதே நீங்கள் அப்பயே சொல்ல. உன் கான்வெகேஷன் அன்னைக்கு தான் உங்கள் அம்மா போட்ட டிவோர்ஸ் கோர்ட்டில் நீ எவ்வளோ உடஞ்சி போயிருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் வாட் டிட் யூ சே? ஞாபகம் இருக்கா அன்னைக்கு வருண்கிட்ட நீ என்ன சொன்னேன்னு? ஹலோ, யாருங்க? என்னடா ஆச்சு? கான்வெகேஷனுக்கு போகல? அப்பா அம்மா நீ டிவோர்ஸ் மச்சி. ஐயோ, தீர்ப்பு வந்துருச்சா? அப்பா அம்மா 2 பேரும் லவ் பண்ணி தான் மச்சி கல்யாணம் பண்ணாங்க. இப்போ டிவோர்ஸ் வந்து நிற்கிறாங்க. இந்த வீட்டு எடுத்து லவ் பண்ணாங்களே, அந்த லவ் எங்கடா போச்சு?
நீ என் கான்வெகேஷன் அமைச்சு அது கூட அவனுக்கு முக்கியம் இல்லாமல் டிவோர்ஸ் நிற்கிறாங்க. அப்போ லவ் விட ஈகோ தான் மச்சான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது. அப்போ அவங்களுக்கு நான் பெருசாக தெரிலல்ல. இன்னைக்கு மாறிடுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க, எவ்வளோ நாள் தான் மச்சான் பொறுத்துட்டு இருக்குது. இப்போ அவங்க 2 பேரும் கோர்ட் வாசல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க மச்சி. என் லைஃபுக்கு யார் மச்சி செட்டில்மெண்ட் பண்ணுவா? அவங்களுக்காக தான் மச்சி இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டேன். அது எதுக்குமே பலனெல்லாம் போயிடுச்சு மச்சி. டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நின்றுருக்காங்க மச்சி. இருந்துன்னா தெரியுது லவ் இல்லை, ஒரு மயிர் இல்லை இந்த உலகத்தில். எல்லாமே ஈகோ தான் மச்சி. மனுஷனுக்கு ஈகோ தான் முக்கியம் இல்லை, ஈகோ தான் முக்கியம். பணம் மட்டும்தான் மச்சி இந்த லைஃபு. எங்கள் அப்பாவுக்கு பெரிய லாஸ் தான், அதுக்குன்னு அவங்க விட்டு போயிடுவாங்களா? இது வந்து ஒன்று நான் நல்லா கற்றுட்டேன். பணம் மட்டும்தான் மச்சி எங்கள் வாழ்க்கை. இந்த உலகத்துல லவ்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு கத்திட்டு போன அப்புறம் எப்படி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன்? அதான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். போதுமா? நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து உன்னை பத்தி நல்லா எனக்கு தெரியும். செகண்ட் இயர் படிக்கும்போது உங்க அப்பாவுக்கு நடந்த ஃபினான்ஷியல் லாஸ் பத்தி நீ வருண் கிட்ட சொன்னதையும் நான் கேட்டிருக்கேன். தேர்ட் இயர்ல வீட்டில் நடந்த பிரச்சனையில நீ எவ்வளோ எமோஷனலாக உடஞ்சிருந்ததையும் நான் பார்த்துருக்கேன். நீ டிகிரி முடிக்க பணம் கட்ட முடியாம ராத்திரி பகலா வேலை செஞ்சு அதுல ஃபீஸ் கட்டினதையும் நான் பார்த்துருக்கேன். உன்னுடைய அன்ஸ்டேபிள் ஃபினான்ஷியல் கண்டிஷன் நம்ம லைஃப்பை பாதிக்க கூடாதுன்னு தான் என்னை நானே மாத்திக்கிட்டேன். தெரியுமாடா உனக்கு? நீ எந்த வகையிலையும் என்னை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சேன். உன்னோட ஃப்ளாஸ்லாம் மேட்ச் பண்ண என்னை நானே மாத்திக்கிட்டேன். அதாவது தெரியுமாடா, நீ டிகிரி முடிச்சுட்டு 1 வருஷம் எம்என்சியில் ஒர்க் பண்ண. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே கேம்பஸில் என்னுடைய கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நீ ரிசைன் பண்ணிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு புக் எழுதினேன். உன்னுடைய முதல் புக் த கர்ஸ் பேரண்டிங் லான்ச் அன்னைக்கு உன்னை நான் பார்த்தேன். அங்கிருந்து உன்னுடைய ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட்லையும் நான் இருந்தேன். ஒரு ஆடியன்ஸா, ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளா இருந்து உன் புக்கை படித்தேன். அதிலிருந்து உன் வழி என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. 1 இயர் கழிச்சு உன்னுடைய செகண்ட் புக் த ஆஷஸ் ஆஃப் லவ் அதையும் படித்தேன். லவ்வை மெட்டீரியலிஸ்டிக்கா பார்க்குற உன் பார்வையை வெவ்வேறமா சொல்லியிருந்த. 3 months பேக் நீ எழுதின புது புக் த லோன்லி வாரியர், அதில் நீ எந்த அளவுக்கு தனிமையில் இருந்திருக்கிறன்னு எழுதியிருந்த. அதை படிக்கும் பொழுது உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. உனக்கு லவ் மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன பயமுறுத்துச்சு. அக்செப்டன்ஸ் நினைச்சு எக்ஸைட் ஆகிறத விட உன்னோட ரிஜெக்ஷன் என்ன எவ்வளவு பாதிக்கும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த தைரியம் வரல. பட் என்னைக்கும் நான் எழுதின லெட்டர் உன் கைக்கு வந்து நீ என்னை தேடி வந்து என் முன்னாடி நிற்கும் போது கூட எனக்கு சந்தோஷத்தை விட பயம் தான் எனக்கு அதிகமா இருக்கு. தோத்து போகிற பேரண்ட்ஸை பார்க்குற நீ அதே லவ்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைஃபை வாழ முடியும்னு நம்புவியான்னு எனக்கு தெரியல. அதான் இதோட எல்லாத்தையும் மறந்துடலான்னு ஊரை மாத்தினேன், வேலையை மாத்தினேன், என் ஃப்ரெண்ட்ஸை கூட மாத்தினேன். உன் ஞாபகமே எனக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடினேன். ஆனா நீ நெருங்கி நெருங்கி வர்ற. உன்னை என்னால மறக்கவும் முடியல, கூட சேர்த்துக்கவும் முடியல. இப்ப நான் என்னதான் பண்ண? போதும், இதோட விட்டுரு. நீலா ப்ளீஸ், இல்லா சாரி நீலா ப்ளீஸ். இப்போ உனக்கு என்னடா தெரியணும்? ஆமா, லெட்டர் எழுதுறது நான் தான், அதுல இருக்க ரவி நீ தான். உன் லைஃப்ல வர எல்லாரையும் புக்ல வர ஒரு கேரக்டரா தான் பாக்குற. இதையும் எழுதிக்கோ, நான் வரேன். நீலா நீலா
நிலா எங்கே நிலா போகிற? நீ எவ்வளோ தூரம் போறியோ அவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருப்பேன். சரி, இந்த சினிமாவில் மேலே நான் லவ் பண்ண தெரியாது. என் ரியாலிட்டி என்னென்னு புரிஞ்சுக்கிற ஒன்றை அன்பா கம்ஃபர்ட்டா என்னால் பார்த்துக்க முடியும். அதேமாதிரி நீயும் என் காயத்தையும் என் வலியும் ஏற்றிட்டு என் கூட இருப்பியா நிலா? ப்ளீஸ், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. I love you, Nila. ஸ்வெட்டு மட்டும் இருக்கக்கூடாது, மற்றபடி எனக்கு கண்டினியூட்டி. அது தெரியாதுங்க, அவர் சொல்லிட்டு நான் நிலாவை மீட் பண்ணணும். அதோட தேவைகளை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஆசைகளுக்கு தேர்ந்தெடுக்கணும். அப்படி நான் சொல்லவே இல்லையே. Why are you doing this? இருங்க, கட் பண்ணுங்க. Why are you doing this? Why are you doing this? சூரியவே பேசிட்டு இருக்கேன். என்ன போட்டிருக்கு படி? நான் என்ன நடிக்கிறவங்க இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ப்ராம்ப்டரும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு பற்றியா?